அதிகமா இருக்குமானால் நம்ம அவரை காட்டிலும் அதிகம் அதை நேசிக்கணும்னு அர்த்தம் பேசுறேன். அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியை தேடுகிற பிறகு எல்லாம் கொடுக்கப்படும். அதாவது தேவனை தேவன் எல்லாவற்றிலும் போது ஆண்டவர் வைங்கோ, ஆண்டவர் எல்லாவற்றும் வாழ்க்கையில பார்த்துக்கொண்டு நல்லவர் வல்லவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்மளை நல்ல வழியில் நடத்துவார். நம்ம நினைப்பதை காட்டிலும் அதிகம் நல்ல வழியை நடத்துவார். பேசுமா அது எந்த ஒரு டவுட்டும் வேணுமான அவர் அந்த அளவுக்கு நல்லவர். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் என்னை நடத்துமே, குயவன் கையில களிமண்ணால் ஒன்று இப்படி பாடலாமா? தேங்க்யூ லார்ட். ஒரு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
எத்தனை பேர் நாளையில சொல்ல முடியும்? ஆண்டவரே, குயவன் கையில இருக்கிற களிமண்ணை போல என்னை உடைய சொல்லுவோம் ஆண்டவரே. என்னை வளைத்திடும் ஆண்டவரே. உமக்கு விருப்பமான வழியில நடக்க, உமக்கு விருப்பமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை நாங்கள் தெரிந்து கொள்ள என்னை வளைத்திடும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு கொடுக்கலாமா? ஓ ஸ்தோத்திரம், தேங்க்யூ. ஆண்டவருக்கு கொடுக்கலாமா? நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவர் உங்களை பாதுகாக்கும், பராமரிக்கும், அவருடைய விருப்பத்தின்படி உங்களை நடத்துவார். நல்லவர், வல்லவர், போதுமானவராக தேவைச்சார். ஆண்டவர் கையில கொடுக்கும். ஜீவன் சுவாசம் இருக்கும் போது ஆண்டவர் கையில கொடுக்க முடியும். சுவாசம் முடிந்த பிற்பாடு ஆண்டவருடைய கையில கொடுக்க முடியாது. அதில் சுவாசம் உள்ளவர் யார்? நாசில சுவாசம் உள்ளவர் யாவரும் கர்த்தரை துதிப்பார் என்று வேதம் உதிக்கிறது. அவர் என்றும் ஆனந்தத்தை கொடுக்கிற தேவன். ஒரு நாள் துக்கப்படுத்த தேவன், ஒரு நாள் வேதனைப்படுத்த தேவன் அல்ல. உங்களுக்கு சந்தோஷ சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் கருத்து நீங்க இருக்கும்போது 1 பேதுரு 5:7 சொல்லிருது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்களை கவலை எல்லாம் அவர் மேல வைத்துடுங்க. அவர் ஏற்றுதலும் உயர்த்த நல்லவராக இருக்கிறார். The right time God will lift you. ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஒன்றுபடி பண்ணலாம். தேங்க்யூ லார்ட்.
நம்மளை கூடலாம். அவர் தான் நம்மளை பாதுகாக்கிற தேவன். அவர் தான் நம்மளை பராமரிக்கிற தேவன். இரவில வருகிற எல்லா பயங்கரத்துக்கும், பகலில நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மளை பாதுகாக்க நல்லவராக இருக்கிறார். உங்களை உறங்க வைத்து அவரை உறங்காமல் உங்கள் பக்கத்துல இருந்து சத்ரு கலைகளை விதைக்காத, வியாதியை விதைக்காத மாதிரி உங்களை பாதுகாத்துட்டே இருக்கிறார். நீங்க வழிகளெல்லாம் போகும்போது வரும்போதும் எந்த ஒரு தீங்கு உங்களை அணுகாத மாதிரி, எந்த ஒரு விபத்து உங்களுக்கு நேரிடாத மாதிரி வழிகளெல்லாம் தமிழ் தூதர் அனுப்பி ஒரு நாளும் உங்களை மறவாத தேவன், ஒரு நாளும் உங்க வெட்கப்படுத்த தேவன், ஒரு நாளும் கைவிடப்படுற தேவன், ஒரு நாளும் உங்களை அவர் விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்லிக்கிற வாக்கு. உலகம் முடிப்பான நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி துதிக்கலாம். வாய் இருக்கிறதெல்லாம் மேம்படுத்தலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. Thank you Lord. சகலப்பட்டவர்களுக்கு நன்றி ராஜா. உமக்கு சோத்திரம். தரமையான கால வேளையில் இப்படி பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறதில்லை ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு பாக்கியமாய் நாங்கள் கருதுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தை ஜெயித்தவர் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுக்கு தாவே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதுக்கு தாவே, நீர் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறேன், எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன், எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறேன் ராஜா. எங்களுக்கு எந்த ஒரு குறைவின்றி எங்களை வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காய், உங்களுடைய தயவுக்காய் ஆண்டவரே, அந்த கிருபைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைக்கு ஈடாய் நாங்கள் எத்தனை நன்றி செலுத்தினாலும் போதாது ஆண்டவரே. எங்களை கர்த்தர் நீர் இந்த உலகத்தில் விசேஷித்தவர்களாய் வைத்திருப்பதற்காக ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கை ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் உம்மீது வைத்திருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுக்கு நன்றி. நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்படாமல் உண்மையே நோக்கி பார்க்கும்படி எங்களுடைய நம்பிக்கை உண்மையை வைத்திருப்பதற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர்கள், தேவைகளை சந்தித்தீர், ஒருபோதும் ஆண்டவர் ஒரு குறைவின்றி ஆண்டவரை நீர் வழி நடத்தி இருக்கிறீர்கள். நீ செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி ராஜா. அப்பா, எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களை கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ஆராதனைக்குள்ளாய் நீர் எங்கள் மகிமை ஆண்டவரே, நீர் மகிமை அடைந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலையாய் இருக்கிற இடத்துல உடைய தேவ தூதர்களை நிரப்பி ஆண்டவரே இந்த சபையை நடத்தி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையில் இன்னுமாய் நாங்கள் அநேக புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே நாங்கள் காண ஆண்டவரே வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாஞ்சியை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இதோ அதுக்குரிய பணிகளை நாங்கள் செய்யும்படிக்கு ஆண்டவரே கர்த்தர் கிருபை
கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் இந்த ஆத்துமாக்களை நிரப்பும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய, இந்த சபை நிரம்பி வலியும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உடைய வார்த்தையை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நீர் வருகிற ஆண்டவரே வார்த்தை வெறுமையாய் திரும்புகிறது என்று சொல்லியிருக்கிறோம். அப்பா அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபை நிரம்பி வலிய கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே உமக்கு நன்றி. தேவ செய்திக்காரனுடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்பட கர்த்தாவே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. அப்பா ஆவியானவரே நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தனை பொறுப்படுத்திக் கொண்டு எங்களை வழி நடத்துங்க. இன்னுமாய் எங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தில் நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கருவை செய்யணும். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கையில தட்டி